सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கண்ணீர் வழிந்தோடுதே முருகாவும் கபடியாடி வந்தால் கந்தாயன் மனோருதி கண்ணீர் வழிந்தோடுதே செவடி தந்தாடும் செல்வம் அருள் குமாரா செவடி தந்தாடும் செல்வம் அருள் குமாரா பாவடி தந்தாடும் பாடியாடி கழிக்க பாவடி தந்தாடும் பாடியாடி கழிக்கவும் கபடியாடி வந்தால் கந்தாயன் மனோருதி கண்ணீர் வழிந்தோடுதே பால் பொங்குதே தென் பழனி மலையில் அன்பர் கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண பால் பொங்குதே என்பது பழனி மலைதனில் கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண வேலேந்தி விளையாடும் வேளாபடி வேளா வேலேந்தி விளையாடும் வேளாபடி வேளா வேதாந்த நிலை காட்டி ஆண்டருள்வாயப்பாவும் வேதாந்த நிலை காட்டி ஆண்டருள்வாய் அப்பாவும் கபடியாடி வந்தால் கந்தா என் மனம் உருவி கண்ணீர் வழிந்தோடுதே அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றால் அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றால் அங்கமெல்லாம் நெகிழ்ந்து அசைந்தாடுதே முருகா அங்கமெல்லாம் நிறைந்து அசைந்தாடுதே ஆவேச கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பானின் ஆவேச கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பா ஆனந்த நிலை காட்டி கூட்டி வைத்தாயப்பா ஆனந்த நிலை காட்டி கூட்டி வைத்தாயப்பாவும் கபடியாடி வந்தால் கந்தாயன் மனம் உருவி கண்ணீர் வழிந்தோடு முருகா. எல்லாரும் வருவான் சீக்கிரம் போகடா நாளைக்கு சுயம்பரம். இதுல முதல் பேட்ச், இரண்டாவது பேட்ச், மூணாவது பேட்சா வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தவன் இந்திரன், அவனோடு கூட வந்தவன் வருணன், அவனோடு கூட வந்தவன் அக்னி, அவனோடு கூட வந்தவன் யமதர்மன். யமதர்மனுக்கு ஆசை வரும். அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம். ஆசைப்படுறதுனால என்ன தப்பு? ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே, போட்டி போடுறானே வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கி அந்த விதர்ப தேசத்திலே தமயந்தியினுடைய மாளிகை, அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகை போற போது ராஜ வீதியில ஒரு பெரிய ரசம் வருது. அதுக்குள்ளே திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான். திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான், வருணன் அப்படியே உருகினான், அக்னி அப்படியே திகு திகுதின்னு எரிஞ்சார், யமதர்மன் நடுங்கினான். என்னடா யாரு யாரு கோவா கடம்பா கனிவா கதேஜி எப்படா மனுஷனா இவன்? அப்புறம் தான் புரிஞ்சுது, நிஷதேஷு மகீபாலா, நிஷதே சக்கரவர்த்திதான் நலமகாராஜன். அப்படியா? அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது. இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாக்க, இந்த நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு, இவனோடு கூடவே
நம்ம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான், வருணன் தோற்றான், இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இப்படி தோத்து போறதா நிச்சயமா நமக்கு மாலையே விழாது. நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை, அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா? அவனுடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ், இந்த ஒளி. பகவான் வாமனாவதாரம் பண்ணிட்டு வந்தார். வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணான். ஏன்? முகத்துல அந்த ஒளி. முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும்? அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும். மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா? சரி, ஒரு யுக்தி பண்ணுவோமே, நமக்கு தோத்து போகக்கூடாதுடா. நளனையே போய் கேட்போமே, நள மகாராஜா நீர் தானே? ஆமா, நான் தேவேந்திரன். தேவேந்திரனை கண்ணால பாக்குறான், என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா? நமஸ்காரம் பண்ணினான். அப்படியா? உங்களை யாகத்துலதான் உங்க பேரு சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா, நாங்கள்தான் ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கோம். ஸ்வயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்காரு, யமதர்மராஜா வந்திருக்காரு. இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து, ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயந்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தேவர்கள் வந்திருக்கார்கள், அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவார். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. ஒன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தி இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்காக நீ பேசணும். செய்வியா? என்னடா இது? நம்ம மனசனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே. உடனே சொன்ன, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். ஏன்? அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோசனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில் இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி, இந்த திருட்டு பசங்களா வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது. அது நலனுடைய காரியம் இல்லையே. சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவனுக்கு தூதனா போகப்படாது. எதையாவது ஒன்ன விட, நம்ம எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து மாறாத பொன்னாடல் மொத்தமா சொல்லி நல்லாவும் சொல்லான். ஐயா, அந்த அரண்மனையிலே, அந்தப்புறத்திலே, அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒருத்தருக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டுக்காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிர கொண்டு போய் நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிர நிற்கிறான்.
ஆஜார பாகுவா, அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவர் கேட்டிருக்கிறதுனால இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சாவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சமர புத்தின்னா, இது எங்க மகாராஜா, நலமகாராஜா, நான் கேட்ட நலமகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். ஏன் அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீராத வெண் காமத்தடலை தன் செம்மையனும் நீராள வைத்து தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த அந்த பிரேமே, அந்த விரகம், சிங்காரம், அந்த அக்னி இருக்க, அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்தியை பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி நான் நலச்சக்கரவர்த்தி, தெரியுது தெரியுது. என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி ஸ்வயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா? நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்களே அனுப்பி இருக்கா. தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் சுயவரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். சாருஸ்மிதே சாருதத்தி சாருஸ்மிதே சாருதத்தி சாருநேத்ரே விலாசினி சாருஸ்மிதே சாருநேத்ரே விலாசினி சாருஸ்மிதே சாருதத்தி. தேவர்களுக்கு நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பானா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன், நாளுக்கு நாள் வயசாக வயசாக எல்லாம் மாறி போறதுமா. எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெரிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷ ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா? அவர்கள் ஒன்ன விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாலை இட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அதை நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும், அதை சொல்லத்தான் வந்திருக்கேன், வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னார். தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வானா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சு, எனக்கு சில தர்மம் இருக்கு,
சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியல. மாறிடு. இன்னொரு சொல்றேன், ஏமாத்து போகாது. தமயந்தி, நீ ஜாக்கிரதை ஆயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் நீயே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது. தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயனால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லது சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ. நலா, எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரமில்லை, நாங்களும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு உன்னை தூதரை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவே. நல்லா சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோட கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயந்தி என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு, ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான்னு பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாங்கிறத நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போறேன். அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம் கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி. ராஜாதி ராஜர்களா அப்படியே மயக்கிறான். தமயந்தி அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விடப்போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்கான். நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா, நினைச்சா அந்த ரூபம். 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும். கண்ணீர் மல்கி ஓது ஆதயமை நல் நேருக்கு உய்பயது வேதம் ஆல்கீனு மெய்ப்போருள ஆவயது வேதம் ஆல்கீனு மெய்ப்போருள ஆவயது நா
நமச்சி வாயவே நமச்சி வாயவே நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா நெஞ்ச முருக நிறி கஞ்சம் என்றல் முன்னே நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா நெஞ்ச முருக நிறி கெஞ்சும் என்றல் முன்னே நினைக்கும் போதெல்லாம் வரபெடும் முருகா இணை கூற முடியாத பேரழகா இணை கூற முடியாத பேரழகா இணை கூற முடியாத பேரழகா உன்னை இசையாலத்தினம் போடும் என துளம் மகிழ்ந்திடவே இசையாலத்தினம் போடும் என துளம் மகிழ்ந்திடவே நினைக்கும் போதெல்லாம் வரபெடும் முருகா நெஞ்ச முருக நிறி கெஞ்சு ஜந்தல் முன்னே நினைக்கும் போதெல்லாம் வரபெடும் முருகா பரங்குன்றம் திருச்செந்தூர் தென்பழனி பரங்குன்றம் திருச்செந்தூர் தென்பழனி என்று பிரணபத்தின் பொருள் சொன்ன திரியரகம் பிரணபத்தின் பொருள் சொன்ன திரியரகம் குரமகளி மணந்த திருத்தணிகை புறமகளி மணந்த திருத்தணிகையில் சோழமலையூடல் அறுபடை குண்டவனே சோழமலையூடல் அறுபடை குண்டவனே நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா நெஞ்ச முருக நிறி கெஞ்சும் எந்தல் புல்னே நினைக்கும் போதெல்லாம் வரபெணும் முருகா முழு முதற் பொருளே
பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே முழுமுதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே தொழுதிடும் அடியார் துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே தொழுதிடும் அடியார் துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே ஜோதிபானவனே ஜோதிபானவனே மழுவினை கரத்திலேந்திய பெருமான்மைந்தனே வாரணமுகனே பழுதரப் பணிந்தேன் கடைக்கண்ணால் என்னை பார்த்தருள் செய்விநாயகனே பார்த்தருள் செய்விநாயகனே வேதனை வேத வேதாந்தமும் கடந்த விமலனே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாதவோம் காரமை பொருளே நால் வகை பதங்களோ தருவாய் நால் வகை பதங்களும் தருவாய் சீதள கமல பதனே அருளும் செங்கையில் அங்குஷமுடைய யாதினி உரைப்பேன் என் மனமறிந்து யாதினி உரைப்பேன் என் மனமறிந்து ஆண்டருள் விநாயகனே ஆண்டருள் விநாயகனே முழுமுதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே முழுமுதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே தொழுதிடும் அடியார் துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே தொழுதிடும் அடியார் துயரெல்லாம் தீர்க்கும் தூயனே ஜோதிபானவனே ஜோதிபானவனே மழுவினை கரத்திலேந்திய பெருமான்மைந்தனே வாரணமுகனே பழுதரப் பணிந்தேன் கடைக்கண்ணால் என்னை பார்த்தருள் செய்விநாயகனே பார்த்தருள் செய்விநாயகனே
நாதவோம் காரமை பொருளே நால்வகை பதங்களோ தருவாய். நால்வகை பதங்களும் தருவாய். சீதள கமல பதனே அருளும் செங்கையில் அங்குஷமுடைய யாதினி உரைப்பேன் என் மனமறிந்து. யாதினி உரைப்பேன் என் மனமறிந்து. ஆண்டருள் விநாயகனே ஆண்டருள் விநாயகனே